தூய்மை பணியாளர்கள் சார், தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரத்தை விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குதுன்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணியில என்ன இருக்குது? திருமாவளவன் என்ன சொல்ல வராரு? பாஜக தலைவராக உங்களோட பார்வை? மதிப்புக்குரிய நண்பர் தொல் திருமாவளவன் அவர்கள், நான் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட முறையில் பற்றும் பாசம் வைத்திருக்கூடியவன். ஆனால் அதே நேரத்தில் அவர் கூட்டணி கட்சிக்குள் சிக்கி தவிப்பதை இந்த செய்தி மூலம் பார்க்க முடியும். இந்த திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டு அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லையே என்கிற ஒரு மன வருத்தத்தின் விளைவுதான், வெளிப்பாடு தான் இந்த இதுன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 285வது பிரிவு தூய்மை பணியாளர்களை, பகுதி நேர தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் சொன்னதை எந்த வாக்குறுதியும் உறுதியாக செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 285க்கு மேலே வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை, தொடவே இல்லை. மீதியுள்ள வாக்குறுதிகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் செயல்பாட்டில் எதுவும் இல்லை. அந்த வகையில் ஒரு 15 தினங்களாக துப்புரவு பணியாளர்களை அவர்களை துவைக்க வெயிலிலும் கடும் மழையிலும் கூட உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆக கோர்ட்டில் தான் நீதிமன்றம் இடத்த மாற்ற சொல்லியிருக்காங்க. இரவோடு இரவாக அவங்களெல்லாம் வலுக்கட்டாயமாக அவங்க என்ன கேட்டாங்க? நம்ம வீட்டு சொத்தையாக கேட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் பகுதி நேரம் வேலையை நிரந்தரமாக்குன்னு சொன்னாங்க. ஏன் கேட்டாங்க? இவங்கெல்லாம் உறுதி கொடுத்துருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா வாக்குறுதியும் கொடுத்துருவாங்க. எல்லா வாக்குறுதியும் ஜெயிக்கிறதுக்காண்டி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் 15 தினங்களாக சென்னையிலும், கடலூரிலும், திருப்பத்தூரிலும், மதுரையிலும் துப்புரவு பணியாளர்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலைக்கு எடுத்து சென்றது திமுக. ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் இந்த பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் சொன்னதை செய்ய வேண்டும். மதிமுக சார்பில் வைகோ துணை ஜனாதிபதி பாஜக வேட்பாளர் சிடி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறது. அவர் அதையும் எப்படி பார்க்குறாங்க? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் எல்லா காலத்திலும் இந்த தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களுக்காகவும் இலங்கையில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கு எதிர்த்தும் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக விளங்கியவர் அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்று சொன்னால் எந்த கட்சியில் இருந்தாலும் அவருடைய தமிழ் பற்றை நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த நேரத்திலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேதகு ஆளுநராக, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக பணியாற்றிய, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக சிறப்பான முறையில் பணியாற்றிய சிபிஆர் அவர்களை ஒரு நேர்மையானவரை, ஒரு நல்லவரை, ஒரு தமிழனை, ஒரு தமிழ் சொந்தத்தை இன்றைக்கு இந்திய குடியரசுக்கு துணைத் தலைவராக அறிவித்திருப்பது, அவரை வரவேற்க வேண்டியது தமிழனாகிய ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆக அந்த வகையில் தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் ஏற்கனவே பலமுறை கேட்டுக்கொண்டுள்ளேன், கடிதம் மூலமும் கேட்டுக்கொண்டுள்ளேன். அவர்கள் தமிழ் உணர்வோடு எப்பொழுதும் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், தமிழை நேசிக்கின்ற, தமிழருக்காக வாழ்கின்ற என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் அவர்கள் ஆதரித்தால் உண்மையிலேயே அவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் உண்மையாக இருக்கும். இல்லை என்றால் அனைத்தும் வெற்று வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.